ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 மந்த் மேலே இருக்க பேபிஸ்க்கு வெயிட் கெயின் ஆகிற அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையில் வச்சுருக்க இந்த டம்ளரில் தான் வந்து நான் 3/4 டம்ளர் அரிசி 1/4 டம்ளர் பருப்பு வந்து போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அதை ஒரு 3 to 4 டைம்ஸ் கூட நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுன்றதுனால நம்ம நல்லா கொஞ்சம் பார்த்து சுத்தமாக செய்யணும். அதனால 3 to 4 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து ஊற வச்சிருங்க. ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ஊற வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம்லாம் என்னென்ன அரியுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்துக்கோங்க போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 1 எடுத்துக்கோங்க. பூண்டு எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து என் பையனுக்கு பச்சை மிளகா ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால நான் பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக போட்டுக்கிறேன். இது எல்லாம் தான் தேவையானது. இப்போ ஊற வச்ச அரிசியும் பருப்பும் இருக்கிறது எடுத்துக்கலாம். நான் இந்த குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ நான் அரிசியும் பருப்பையும் ஊற வச்சது 30 மினிட்ஸ் ஊற வச்சிருக்கிறத எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, பெருங்காயம் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு வயிற்றுல ஏதாவது ப்ராப்ளம் கேஸ் ப்ராப்ளம்லாம் இருந்தால் கூட ஃப்ரீ ஆகிடும். நான் அரிசி அளந்து வச்சிருக்க டம்ளர்லேயே 3 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம், உடனே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால். இல்லை நாங்கள் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடுவோம்ன்ற பட்சத்தில் நீங்கள் 5 டம்ளர் ஊற்றிக்கலாம். 5 டம்ளர் நல்லாவே வந்து உங்களுக்கு அரிசியும் சாதமும் பலபலன்னு நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேஸ் ஆன் பண்ணி குக்கரை வச்சிட்டேன். இப்போ நமக்கு 5ல இருந்து 6 விசில் வரையும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். எனக்கு தண்ணி இதுக்கே வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா 5ல இருந்து 6 விசில் விட்டோன்னா ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சாப்பாடு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருந்தது. இப்போ இதை மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு நான் கடுகு கருவேப்பிலை பூண்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கிறேன் ஃப்ளேவருக்காக. தாளிச்சு அந்த ரைஸ்லேயே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நெய் விட்டு நம்ம சாப்பிட்டோன்னா குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்